கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மிஸ்ஸியன்ன பாக்கியம். கர்த்தர் நமக்கு தருகிற வசனம் உபாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தின் பிற்பகுதி. இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசிர்வதிப்பார். ஆமாங்க, மோசே நியாய பிரமாணத்தை குறித்து இஸ்ரேல் மக்களுக்கு போதித்து வந்தபோது இந்த வார்த்தை சொல்லுகிறார். வேலைக்காரர்களை ஆக்கி வைத்திருக்கிற அடிமைகளை பற்றி பேசும்போது அவர்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்பார். அப்போ நீங்கள் அப்படிலாம் செய்யும்போது நீங்களும் அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கர்த்தர் அப்படியாய் உங்களை எல்லா விதத்திலையும் வேலைக்காரங்களில் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மோசே சொல்கிறார். ஆமாங்க, இன்றைக்கி நீங்களும் நானும் கூட செய்கிற காரியத்தில் விருத்தி இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேக்கி, எங்கே கால் எடுத்து வச்சாலும் அடைக்கப்பட்ட வாசல்கள் தான் நான் பார்க்குறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களோ, என் வாழ்க்கையில் ஒரு வழி கிடையாதா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, இல்லைங்க, நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாய் அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற கதவை உங்களுக்கு திறந்து தந்து உங்களை அபரீதமாய் எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயத்திலையும் பலுகி பெருகி ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தொட்டதெல்லாம் நஷ்டமாகுதே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறவராய் இதோ உங்கள் அருகே இருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.